வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. பிஜே ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞர். அவரை தெரியாத இஸ்லாமியர்களும் கிடையாது. பொது வாழ்வில் இருக்கிற எல்லோருக்கும் பிஜேவை தெரியும். ஏன்னா இஸ்லாமிய அமைப்புகளில் மிக வித்தியாசமானவர் பிஜே. தேர்தல் அரசியலில் ரொம்ப ஆர்வம் காட்ட மாட்டாரு. இன்னும் சொல்ல போனா போஸ்டர் அடிக்கிறது, உருவத்துக்கு இணை வைக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல ரொம்ப அந்த இஸ்லாமிய நெறிகள் படி அந்த ஏகத்துவ தௌஹீத் கொள்கையை தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமா உருவாக்கியவரில் முக்கியமானவர் பிஜே. அதனால இஸ்லாமிய இளைஞர்கள் யாருக்குமே இவர் தெரியாம இருக்காது. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் உட்பட பல இஸ்லாமிய ஆளுமைகள் இவருடைய பேச்சை கேட்டு கவர்ந்து அதற்கு பிறகு திராவிட அரசியல், விடுதலை சிறுத்தைகள், தலித் அரசியல், தமிழ் தேசிய அரசியல் பேசுறாங்க. ஆனா தொடக்கத்துல பிஜே அவர்களுடைய அந்த கவர்ச்சிகர பேச்சு, ஈர்ப்புமிக்க பேச்சினால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிஜே ரொம்ப முக்கியமான நபர். இப்ப எதுக்கு நான் திடீர்னு பிஜே அவர்களை பத்தி பேசுறேன் நீங்க கேட்கலாம். பேச வேண்டிய தேவை வந்திருக்கு. பிஜே ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கார். இன்னும் சொல்ல போனா பெரியாரிஸ்டுகளை பார்த்து சொல்லியிருக்கார். இந்த சீமான், நான் சீமான்ங்கிறேன், அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சைமன்கிறார். உனக்கு என்ன பெரிய சீமான்ங்கிற பேரு? சைமன். இவன் ஒரு ஆளுன்னு ஒருமையில பேசுறாரு. வடிகட்டின அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம், RSS பிஜேபியினுடைய கையாளாக இருக்கின்ற இந்த சீமான் விவாதத்துக்கு வான்னு சொன்னா பெரியாரிஸ்டுகள் போய் தர்மடி கொடுங்க, மரணடி பதிலடி கொடுங்க, நீங்க கொடுக்குற ரிப்ளைல எனக்கு உடன்பாடே இல்லை, இவ்வளவு சாஃப்டா இருக்கீங்க, விவாதத்தில் பங்கேற்கவே இவருக்கு தெரியாது, சும்மா பிஜேபியினுடைய அரசியலை சொல்லுகின்ற ஒரு மோசமான அரசியலை பேசுகிறார், ஒரு வடிகட்டுன அயோக்கியத்தனத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறாரே ஒழிய அவருக்கு விவாதத்தில் அறிவுபூர்வமாக பேச தெரியாது. எமோஷனலா கைய காலெல்லாம் தூக்கி இப்படி பேசுவாரே ஒழிய அவருக்கு உண்மையிலே ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு பெரியாரிஸ்டுகளையும் எங்களையும், அதாவது இஸ்லாமியர்களையும் மோத விட பாக்குறாரு அவரு. இது அயோக்கியத்தனம், பிஜேபி அஜெண்டா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? திராவிட கழகம் சொல்லல, கம்யூனிஸ்டுகள் சொல்லல, தலித் அமைப்புகள், திமுகவோ மதிமுகவோ எந்த திராவிட கட்சியும் சொல்லல. ஆல்ரெடி திமுக விமர்சிக்குது. அதிமுக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி எல்லாருமே சீமான விமர்சிக்கிறாங்க. பெரியாரை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கடுமையா பேசுறாங்க. எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விமர்சிக்காத ஆட்களே கிடையாது. இப்ப பிஜே இருக்கிறார். நீங்க யோசித்து பாருங்க. பிஜே கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியாருக்கு ஆதரவா வர வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவர் என்ன இப்ப நாத்திகரா மாறிட்டாரா? கிடையாது. இப்பயும் அவர் இறை கொள்கையில் தெளிவாக இருக்கிறார். மறுமை இருக்கிறது, மறுமை வாழ்வுக்கான ஒரு தூய்மையான வாழ்க்கை, அல்லாவுக்காக நம்ம வாழணுங்கிற அந்த பயான் சொல்லுகின்ற அந்த இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு சொல்லுகின்ற இடத்தில் தான் இன்னமும் இருக்கிறார். அவருடைய கொள்கையிலிருந்து ஒரு எல்லளவும் மாறல. ஆனால் அவர் திராவிட சித்தாந்தத்தை ஆதரித்து, பெரியாரை ஆதரித்து, பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. அதற்காக பெரியாருடைய பங்களிப்பு, பெண் விடுதலை, இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுத்தது, இஸ்லாத்தை பத்தி அவர் எவ்வளவு பெருமையா பேசியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, வகுப்பு வாரி உரிமைக்காக அவருடைய போராட்டம் என்ன? இதையெல்லாம் மறந்துட்டு பெரியாரை பத்தி இந்த சைமன் பிஜேபி அஜெண்டால பேசிக்கிட்டு இருக்கிறான். நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. போய் பெரியாரிஸ்டுகள் பதிலடி கொடுக்க வேணாமா அப்படின்னு பேசியிருக்காரு. நான் சொல்வது உண்மை. அந்த வீடியோ கிளிப்பிங் வேணா அப்பப்ப போட்டு விடுறேன். என்றைக்கு ஒரு சுயமரியாதை, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், பெண் விடுதலை, இந்த மாதிரி தலைப்புகளை எடுக்க ஆரம்பித்தாரோ அதுக்கு பிறகு சொன்ன கருத்துக்களும் அதுக்கு முந்தி சொன்ன கருத்துக்களும் நிச்சயமாக முரண்பட்டதாகத்தான் இருக்கும். அதாவது திருவள்ளுவர திருக்குறளை ரொம்ப கேவலமாக பேசினார். பிறகு திருக்குறளை ஆதரித்தார். அவர் திருக்குறளை பற்றி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தமிழை ஒரு மாதிரியா கேவலமாக பேசினார் ஒரு கட்டத்தில். பிறகு தமிழை இணைஞ்சார், அதுக்கு ஆதரவாக இருந்தார் என்று அவருடைய வாழ்க்கையில் துவக்க காலத்தில் இருந்த நிலைக்கும் பின்னாடி இருந்த நிலைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. இப்படி இருக்குமையானால் ஒரு பொதுவான நடுநிலையாக சிந்திக்கிற மக்கள் எதை எடுத்துக்கொள்வார்கள் என்று கேட்டால், ஒரு மனிதர் இறுதியாக எந்த நிலையில இருந்தாரோ அந்த நிலையில் அவர் சொன்னதை மாத்திரம்தான் அவருடைய கருத்தாக எடுத்து சொல்ல வேண்டும். அவர் எந்த கருத்திலிருந்து விலகி கொண்டாரோ மாற்றி கொண்டாரோ அதை கொண்டாந்து போட்டு விமர்சனம் பண்ணுவது வடிகட்டி ஒரு அயோக்கியத்தனம். அந்த அளவிற்கு பிஜே அவர்கள் மனம் கொதித்து, ஏன்னா இஸ்லாமியர்கள் யாரும் தப்பி தவறி கூட சீமான் பக்கம் போயிடக்கூடாதுங்கிற பதட்டம் அவரிடம் இருக்கிறது. அதே சமயம் சீமான் மீது கடும் கோபம் இருக்கிறது. அவர் சொல்றாரு சீமான் முழுக்க முழுக்க RSS ஆள். அதை சொல்றாரு அவர். இன்னைக்கு சில இஸ்லாமியர்கள் இந்த பரதா போட்டுலாம் சில பெண்கள் அவர் பின்னாடி நிற்கும் போது பார்க்க பரிதாபமா இருக்கு. ஏற்கனவே முப்பாட்டன் முருகன் சொன்னாரு, ஏகத்துவம் பேசுற இஸ்லாமியர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, சரி ஏதோ ஒண்ணு
இருந்துட்டு போறாங்க. இப்போ இவ்வளவு வெளிப்படையா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நபர் RSS-இனுடைய வெளிப்படையான கையால் என்று தெரிந்ததற்கு பிறகும் பருதா போட்டு இஸ்லாமியர்களை வேணும்னே நிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே முஸ்லிம்களை மதம் திரும்பணும், மதத்துக்கு வாங்கலாம் சொன்னவர், அதையும் பிஜே சொல்றார். அப்பெல்லாம் விட பெரியாரை தொட்டவுடன் தான் பிஜேக்கு கோவம் வந்திருக்கு. இதுதான் தமிழ்நாடு. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. மதத்துக்கு அவர் மதத்தை விமர்சிக்கும் போது ஒரு பதில் சொல்லி விட்டு போகிறார். நீ என்ன வேணாலும் என் மதத்தை விமர்சனம் பண்ணு, எனக்கு பதில் சொல்ல தெரியும். இஸ்லாத்தை பத்தி என்ன வேணாலும் கேள்வி கேளு. வஹியை பத்தி சொல்லணுமா, புகாரில என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லணுமா, 1,25,000 நபிமார்களை பற்றி பேசுவோமா, யூதம் கிறிஸ்தவம் தௌராத்துல என்ன சொல்லியிருக்கு, இஞ்சில்ல என்ன எழுதியிருக்கு, ஈசா நபி இயேசுநாதரு, நாங்க இயேசுவை எப்படி பாக்குறோம், ஈசா நபியா பாக்குறோமா, நபிகளுக்கு அப்புறம் ஏன் நபிகள் வரல, எதை வேணாலும் கேளு, இல்ல விமர்சனம் பண்ணுங்க, இஸ்லாமியருடைய தலாக் சட்டம் குறித்து பேசுங்க, எதுவா இருந்தாலும் நான் பேச தயாருங்கிறாரு. ஆனா பெரியாரை பத்தி விமர்சனம் பண்ணவுடன் பிஜே என்ற இஸ்லாமிய மார்க்க அறிஞருக்கு கோபம் வருகிறது. இதுதான் பெரியார். பெரியார் வந்து முஸ்லிம் கிடையாது, பெரியார் வந்து கடவுள் நம்பிக்கையாளர் கிடையாது, பெரியார் வந்து ஒரு கடவுள் தான் அப்படிலாம் சொல்லல. பெரியார் யார் என்பதை ரொம்ப பகுத்தறிவோடு பார்த்திருக்காருங்க பிஜே. அவர் அழகா சொல்றாரு, பெரியார் யாரு, அவர் ஒரு காலத்துல என்னென்ன பேசினாரு, தமிழை பத்தி என்ன பேசினாரு, ஆமா பேசினாரு, ஏன் மழுப்புறீங்க சொல்லுங்க, அதுக்கான காரணம் என்ன, என்ன காலகட்டம் பேசுவோம். பெரியார் முஸ்லீம்ல திட்டிருக்காரா, திட்டட்டும், திட்டிருக்காரு, ஏன் திட்டிருக்காரு, என்ன திட்டிருக்காரு, அவருடைய கடைசி காலத்துல அவர் என்ன பேசியிருக்காரு அதை பாருங்க. பிஜே சொல்றாரு, இதெல்லாம் நான் சொல்ல மக்களே, பிஜே சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை. அவர் சொல்றாரு அவருடைய கடைசி காலத்துல இன்னைக்கு தீண்டாமை குறித்தும் இந்து மத சாதி கொடுமைகள் குறித்தும் இஸ்லாம் குறித்தும் அதை என்ன பேசியிருக்காரு, ஆதாரத்தோடு இருக்கு. இதெல்லாம் சீமானுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. இந்த தமிழ் மொழிக்காக அவர் என்ன பேசியிருக்காரு அதை பாக்குறத விட்டுட்டு அவர் திருக்குறளை திட்டினார்னா, ஆமா திருக்குறளை திட்டிருக்காரு, இதுக்கு பெரியாரிஸ்ட் பதில் சொல்லிட்டாங்க. பெண்ணடிமைத்தனம் இருக்கிறதுனால திருக்குறளையே அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனா திருக்குறள் மாநாடு நடத்தினது யாரு, திருக்குறள் மாநாடு நடந்தது. தீக்குறளை ஓதோம் என்று சொன்ன சனாதினிகள் எங்கே, திருக்குறளை ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் சேர்த்த திராவிட இயக்க மேடைகள் எங்கே. பிஜே இந்த டோன்ல பேசுறாரு. பெரியாரிஸ்டுகளை பார்த்து கொஞ்சம் கோவிச்சுக்கிறாரு உரிமையுடன். என்னங்க நீங்க இப்ப ஒரு ஆள் பேச விட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு வாதமா ஒரு அறிவு தளத்துல பேசவே முடியாதுங்க சீமானால, என்ன நீங்கிறாரு. அதோட முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாருங்க, இந்த விவாதத்துக்கு வாதம்னா நான் வீட்டுக்கே போயிட்டேங்கிறாரு. இது பிஜேவினுடைய பதிவு, அந்த கிளிப் வேணா பாருங்க. நான் வீட்டுக்கு போயிட்டேன், போன உடனே நமக்குள்ள என்ன பாய், நமக்குள்ள என்ன அப்படின்னு சமாதானமாய் காலில் விழுந்துட்டான் அப்படிங்கிறாரு. விவாதத்துக்கு வா பேசுவோங்கிறேல, பெரியார் முஸ்லிம்களின் எதிரிங்கிறேல, முஸ்லிம் எந்த விதத்தில் பெரியார் முஸ்லிம் எதிரி, முஸ்லிம்களின் நண்பன் பெரியார், எதிரி சீமான் அப்படின்னு பிஜே சொல்றாரு. இந்த சைமனை பொறுத்த வரைக்கும் விவாதத்துக்கு வான்னு பத்திரிகையாளர் சந்திப்புலாம் அவர் கேட்கிறார். இந்த இவங்க சரியா எதிர்கொள்ள தெரியல. விவாதத்துக்கு வான்னு கூப்பிட்டானா, வாடான்னு போய் கடிதம் போய் கொடுத்து இத்தனை அழைத்திருக்கிறாய், நான் வர்றேன்னு சொல்லணுமா இல்லையா. எங்களையும் விவாதத்துக்கு கூப்பிட்டுருந்தாரு, முஸ்லீம்களை கூப்பிட்டுருந்தார். நாம் என்ன செஞ்சோம், பகிரங்க அழைப்பும் கொடுத்து நேரடியாக கடிதம் எழுதி வீட்டுக்கு ஆளை அனுப்பி நாங்கள் தயாராக இருக்கணும் கடிதம் கொடுத்து பதிலை தாண்டு நின்றோம். இல்லை நமக்குள்ள என்னத்துக்கு ஓடி போயிட்டான். நம்மளோட நாம் விவாதத்துக்கு முறைப்படி அழைத்து சந்தித்திருக்கிறோம். நானே கைப்பட கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பும் பொழுது நமக்குள்ள எண்ணத்துக்கு பின்வாங்கிக்கிட்டான். பயந்தாங்குள்ள விவாதத்துக்கு வரத்துக்கு அறிவானலாம் கிடையாது, சும்மா குரலை உயர்த்தி பேசுவானே தவிர அவன் சைமன்கிற வடிகட்டின ஒரு முட்டாள் தான், அறிவானலாம் கிடையாது. முஸ்லிம்களின் எதிரி சைத்தான்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. சைத்தான், சீமான்கிற சைத்தானை ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. சீமானை பற்றி அக்குவர் ஆணிவாராக நம்மிடத்துல தகவல்கள் இருக்குது. அவனுடைய எல்லா வாதங்களுக்கு எந்த குரூப் நீங்க விவாதத்துக்கு அழைச்சாலும் நீங்க என்னையும் நீங்க துணைக்கு அழைச்சிக்கலாம். ஒழிக்கப்பட வேண்டிய பிஜேபியை விட ஒழிக்கப்பட வேண்டிய மோசமான ஒரு சாத்தான் யாரு, இந்த சைமன்கிறவன் தான். அதனால அவனை ஒழிச்சு கட்டுறதுக்காக வேண்டி, சித்தாந்த ரீதியா ஒழிச்சு கட்டுவதற்காக வேண்டி யார் முன் வந்து நாங்க கூப்பிட்டோம் வரமாட்டேன்ட்டான். அப்படி சொல்லிட்டு சீமான்ட்டு வாதத்துக்கு வாங்குறாரு. நான் எதுவா இருந்தாலும் அழைப்பு விட்டு போறேன். எது ஷிரிக்குன்னு பேசுவோமா, எது காஃபிர்னு பேசுவோமா, அல்லாஹ்க்கு இணை வைக்கிறத பத்தி பேசுவோமா, உங்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய தர்கா வழிபாடு சரியானது குறித்து பேசுவோமா, எதுவா இருந்தாலும் பிஜே வந்து அழைப்பு கொடுப்பாரு. கடவுள் இருக்கா இல்லையா, ஓரிரையா, இதை எப்படி புரிஞ்சுக்கணும், திகாக்காரங்களோட, கம்யூனிஸ்டுகளோட, இல்ல இந்து மத நம்பிக்கையாளர்களுடன், கிறிஸ்தவ எல்லாருமே வாங்க ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு. எப்பவுமே பிஜேட்டு அந்த பண்பு உண்டு பாத்தீங்களா. நான் அது குறித்து பேசுறேன், சிரிக்கு ஒழிப்பு மாநாடு எதுவா இருந்தாலும் வாங்க விவாதத்துக்கு வாங்குவார். அவங்க வந்து குரான் கொடுப்பாங்க. சார் நான் முஸ்லீம் இல்ல, பரவாயில்ல அந்த குரானை படிங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. சார் நான் கடவுள் மறுப்பாளன், பரவாயில்ல. சார் நான் வந்து கிறிஸ்டின், பரவாயில்ல நீங்களும் படிங்க, உங்க கிறிஸ்தவ மதத்தை பத்தி இதுல இருக்கு. நான் இந்து, எதுவா இருந்தாலும் அவங்க விவாதத்துக்கு வாங்க. அப்படி அவர் விவாதத்துக்கு கூப்பிடுறாரு. இது நேர்மை. பிஜே அவர்களிடம் இருப்பது நேர்மை. வா, என் கருத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கொண்ட கொள்கையின் மீது எனக்கு மரியாதை இருக்கு, அதை நான் எந்த இடத்திலும் சொல்லக்கூடிய திறமை, நேர்மை என்னிடம் இருக்கிறது.
ஆனா உன்கிட்ட நேர்மை இல்லைங்கிறாரு. வீட்டுக்கு போய் வான்னா சமாதானம் பண்றாங்க. சொல்லியிருக்காருங்க, பிஜே வீட்டுக்கே போயிருக்காரு. வா, ஏதோ கேட்டியாமே முஸ்லீமுக்கு பெரியார் எதிரின்னு, வா வா பேசிடுவோம், வா, எந்த காலத்துல எந்த வருஷம் எந்த புக்ல சொல்லியிருக்காரு, அதுக்கு நான் விளக்கம் தரேன், வா, அவருடைய கடைசி காலம் எப்படி, ஆரம்ப காலம் எப்படி, காங்கிரஸ்ல இருந்தாரு, அதுக்கு முன்னாடி அப்பாட்ட கோச்சிட்டு காசிக்கு சாமியாரா போய் உட்கார்ந்தாரு, அதுக்கப்புறம் கடவுள் இருக்கு, ஒரே கடவுள் தான் நம்பிக்கையோட இருந்தாரு, சாமியார்களை வச்சு கட்சி ஆபீஸை திறந்தாரு, அப்புறம் கடவுள் இல்லைங்கிற முடிவுக்கு வராரு, பார்ப்பன எதிர்ப்பு பேசினாரு, காந்தியை ஆதரிச்சாரு, அப்புறம் காந்தியை கடுமையா விமர்சனம் பண்ணாரு, சனாதனத்துக்கு ஆதரவா இருக்காருன்னு, அப்புறம் காந்தி தேசம் வைக்க சொன்னாரு. பெரியாரை எப்படி புரிஞ்சுக்கணும், பெரியாரை படிக்கிறதுக்கு அடிப்படையில் ஒரு அறிவு வேணும். பிஜேக்கு அந்த பகுத்தறிவு இருக்கிறது, பெரியாரை புரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு. பெரியாரின் கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொள்ளல, ஆனால் பெரியார் யார் என்பதை காலத்திற்கு ஏற்ற புரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு அந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞரிடம் இருக்கிறது. நீங்க உடனே கேட்கலாம், அவர் கடவுள் இருக்குங்கிறாரு, இவர் கடவுள் இல்லைங்கிறாரு, இவர் என்ன ஆதரிப்பாரு, இந்த சிண்டு முடிச்சு. அதைதான் பிஜே சொல்றாரு, பெரியாருக்கும் எங்களுக்கு சிண்டு முடிச்சுகிற வேலையை பார்க்காத, எனக்கு தெரியும் பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் தான், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஆனா பெரியார் எனக்கு எதிரி அல்ல, என் இனத்துக்கு எதிரி அல்ல, என் மதத்துக்கு எதிரி அல்ல, என் மக்கள் படிக்கணுங்கிறதுக்கு இடஒதுக்கீடு சொல்றாரு. வகுப்புவாரி உரிமைக்காக போராடியவர் பெரியவர், அந்த வகுப்புவாரி உரிமையில பெரியார் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் வகுப்புவாரி உரிமையின் முன்னோடி தெரியுமா உங்களுக்கு? 1909 மாண்டேக ஜேம்ஸ் போர்டின் போதே